உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நம்மளுடைய கெஸ்ட் வந்து இப்ப ஆடி வெள்ளி தானே, சோ வெள்ளிக்கிழமைக்கு ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட்டோட தான் வந்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் பிரசன்னா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். இப்போ வந்து ஆடி வெள்ளிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டோட தான் வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து நான் வந்து பூசணி விதையோட பாயசம் வச்சுக்க போறேங்க. இது வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டரா நல்லா இருக்கும். அப்புறமா வந்து நம்ம இப்போ ஆடி வெள்ளி வருது இல்ல, அம்மனுக்கு நம்ம நைவேத்தியமா வைக்கிறதுக்கு ரெண்டுமே யூஸ் ஆகும்னு சொல்லிதான் எந்த நாள் கிழமைனாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு நான் இது சூஸ் பண்ணேன் மேம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்திரலாம். ஓகே மேம். ஓகே. பூசணி விதை பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்திரலாம் வாங்க. பூசணி விதை பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், ஊற வைத்த பூசணி விதை 1 கப், சர்க்கரை 1 கப். பூசணி விதை பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத. நான் வந்து ஹோம் மேக்கர் தான் மேம். இப்போ என்ன பண்ண போறோம்னு சொன்னீங்க? இப்போ வந்து இந்த பூசணி விதை பாயசம் கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பால் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிச்சு குறையணுமா இல்லைன்னா வந்து நல்லா கொதிச்சுக்கணும், நல்லா பொங்குற போல இருக்கணும். சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இது வந்து அதுக்குள்ள மேம் நம்ம ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் நம்ம இந்த பூசணி விதை நல்லா ஊற வைக்கணும். ஓகே. ஊற வச்ச அப்புறமா அந்த மிக்ஸில நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். கொரன்னு. அதாவது பால் சேர்த்துக்கலாமா இல்ல அப்படியே அரைச்சிக்கலாமா? அப்படியே அரைச்சிக்கலாம். லைட்டா வேணும்னா தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சோ இந்த பால் காயட்டும், அதுக்குள்ள நம்ம வந்து அதை அரைச்சிக்கலாமா? எஸ், ஓகே மேம். போதுமா தண்ணி? பாருங்க. இப்போ கரெக்டா. ஓகேவா? ஓகே. நம்ம வந்து பூசணி விதைய ஊற வச்சிருந்தோம். ஊற வச்சதை விழுதா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்குள்ள இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பால் வந்து ஆல்மோஸ்ட் காஞ்சி இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்ண போறோம் இதுல? இப்போ வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். சரி, ஓகே. சர்க்கரை வந்து எந்த அளவு? 1 கப்புக்கு 1 கப் மேம். ஓகே. நம்ம எவ்வளவு பூசணி விதை எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் அந்த மாதிரி இருந்தா பாதி குறைச்சிட்டு போட்டுக்கலாம். சரி, ஓகே. நீங்க வந்து சமையல் எந்த வயசுல கத்துக்க ஆரம்பிச்சீங்க? நான் மேரேஜ் ஆன அப்புறமா மேம் கத்துக்கிட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது எங்க அத்தை கிட்டதான். எங்க அத்தை வந்து இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும் எல்லாமே. நாங்க வந்து கிருஷ்ணாஷ்டமி அந்த மாதிரி எல்லாமே 21 வெரைட்டிஸ் அந்த மாதிரி பண்றப்போதான் எனக்கு ஐடியாவே வந்தது. ஓ, இந்த மாதிரி எல்லாம் சமையல் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. எனக்கு 18ல மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு சரியா கூட எந்த வெரைட்டிஸ் கூட தெரியாது. பட் இப்போ நான் நல்லாவே எங்க மருமகளுக்கு கூட நல்லாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓ, சூப்பர். ஃபர்ஸ்ட் சமைச்ச டிஷ் ஞாபகம் இருக்கா? வெண்டைக்காய் சாம்பார் பண்ணேன். ஓ, சூப்பர். அந்த வெண்டைக்காய் கூட நான் அப்போ கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நிறைய க்ளீன் பண்ணிட்டு ஆற வைக்காம கட் பண்ணிட்டு இப்போ கூட அந்த சாம்பார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கிளறி விட்டுறலாமா? உங்களுடைய ஹாபிஸ், ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்ல மேம் இன்ஸ்டா பார்ப்பேன். இந்த மாதிரி நிறையவே நான் வந்து புக்ஸ் ரீடிங் நிறையவே பண்ணிட்டு இருப்பேன். மியூசிக்ல லிசன் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாம். இது வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அத பத்தி சொல்லுங்க. உங்களுதுல இது பாயசம், இப்ப நீங்க வந்து பாயசம் சொல்லாம வேற ஏதோ சொல்வீங்கன்னு சொன்னீங்க. ஆமா, இது வந்து ஜுன்னுன்னு சொல்லுவோம் ஆந்திரால எல்லாமே. அது வந்து சீன் பால்லோ இந்த ஜுன்னு செய்வோம். இப்போ வந்து நம்ம நார்மல் பாலோட வைக்கிறதுனால இந்த மாதிரி பாயசம் சொல்லிட்டு சொல்லலாம். சரி, சரி, ஓகே. இது வந்து இந்த பூசணி விதைனால ரொம்பவே நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு மேம்.
இதுல வந்து ஜிங்க் மெக்னீசியம் எல்லாமே இருக்குது. நம்ம இதுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த பெண்களுக்கு வந்து மாசவிட இதெல்லாமே வரப்போ இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன்னா வயிறு வலி ஸ்டொமக் எதுவுமே இல்லாம இருக்கும். அதனால இந்த ரொம்பவே நல்லது. நிறையவே நம்ம இட்லி பவுடர் எல்லாமே எல்லாமே ஒரு ஸ்பூனா இதுல சேர்த்து விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர். அதனால தான் நாங்க சொல்றது. இது வந்து டக்குன்னு நீங்க பூசணி விதை இருந்ததுன்னா நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணனும்னா கூட பண்ணிடலாம். ஈஸியா பண்ணிடலாம். நமக்கு அம்மனுக்கு எதுவுமே வைக்காம பண்ணலாமேன்னு சொல்லுது இது பண்ணிடலாம். இப்ப நம்ம சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிக்கணுமா? ஆமா மேம். ஆமா, லைட்டா. இப்ப இதை என்ன பண்ண போறோம் நம்ம கொஞ்சம் அது வந்து உருண்டையா பண்ணிட்டு கேக்கா வரும் அப்போ. சரி, ஓகே. நாங்க மிக்ஸ் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க. சர்க்கரையிலும் கரைஞ்சிருக்கு இல்லையா? கரைஞ்சிருக்கு இது நல்லாவே. இது வந்து கையில எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்மாலா. ஓகே. நம்ம இதுல வேணும்னா பால் கூட விட்டு அரைச்சிக்கலாம்ல தேவைப்பட்டா. ஆமா மேம். ஹெல்த்தியான ஒரு டிஷ். ஆமா மேம், ரொம்ப நல்லது. ரொம்ப குவிக்கா பண்ணிட்டு நம்ம ஐயோ சாமிக்கு வச்சிடலாம். இதை நம்ம உருண்டையா தான் போடணும்னு இல்லை, அப்படியே கூட போட்டு கரைச்சிடலாம் இல்லையா? ஆமா ஆமா. பாத்துருவோமா? பாருங்க, ஒரு கொதி வந்தா போதும். ஓகே, இன்னும் ஒரு கொதி வரணும் நமக்கு. ஆமா. ஓகே. ஆமா. இதை நம்ம வந்து இப்ப கொஞ்சம் குறைன்னு அரைச்சு சேர்த்ததுனால அப்படியே சேர்ந்தாப்புல வந்துருக்கல. நீங்க சொன்னீங்க இல்லையா, கொஞ்சம் நைஸா அரைச்சிட்டு நம்ம வந்து உருண்டை மாதிரி கூட போடலாம். நாங்க வந்து இப்ப வந்து லைட்டா குறைன்னு அரைச்சிட்டு அதுலயே மிக்ஸ் பண்ற மாதிரி சேர்த்திருக்கோம். நீங்க வீட்டுல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பால் விட்டு நல்லா விழுதா, ரொம்ப தண்ணியா இல்லாம விழுதா அரைச்சிட்டு அதை உருண்டையா போட்டீங்கன்னா அது வெந்து வரும்போது அந்த உருண்டை இந்த பால் கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்ற மாதிரி உருண்டையா அப்படியே வரும். நல்லா இருக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வேணும்னா நீங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும்னா கூட நெய் போட்டு கொஞ்சம் முந்திரி ஏலக்காய் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். நம்ம இஷ்டம் தான். நம்ம வந்து அந்த ஜுன்னு போல பிளைனா வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேணும்னா நெய் இதெல்லாமே ஆப்ஷனல், நம்ம இஷ்டம் தான். வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்ப நம்ம எதுவுமே போடல, ஏலக்காய் முந்திரி எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. அந்த பூசணி விதையில இருக்கிற அந்த வாசனையோட தான் நம்ம இப்ப வந்து பண்ணிருக்கோம். ஆமா. இப்ப பசங்களா ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன வந்து ஃபர்ஸ்ட் டக்குன்னு பண்ணிடுவீங்க. இப்ப பசங்களா பெருசாயிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா இப்பதான் பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு ஒரே டாஸ்கா இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் எப்பவுமே தோசை, பன்னீர் தோசை இந்த மாதிரி கொஞ்சம் புரோட்டீன் இருக்கிற ஃபுட்டாவே சூஸ் பண்ணிட்டு தான் பசங்களுக்கு கொடுப்பேன் மேம். உங்க பசங்க என்ன பண்றாங்க? பையன் வந்து சயின்டிஸ்டா இருக்கிற, பொண்ணு வந்து ஆர்கிடெக்சர். இப்போ இது நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுதா? ஓகே. இப்போ உங்க அம்மாவோட ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு டிஷ் இருக்கும்ல, ஏதாவது? சாமோசான்னு சொல்லிட்டு சமோஸ் ஆந்திரால சூப்பரா பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கொಬ್ಬರಿ, வர்ச்சக்கலை பவுடர், வெல்லம் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா இருக்கும். அங்க எல்லாமே ரொம்ப. நீங்க பண்ணுவீங்களா? நான் கூட பண்ணுவேன். இல்ல அம்மாவோட மாதிரியே எல்லாமே பண்ணுவோம். எல்லாமே ரிப்பன் காரஸ், வாம்பு எல்லாமே பண்ணுவோம். ஓகே, சூப்பர். உங்க பசங்களும் சமைப்பாங்களா? சமைப்பாங்க மேம். ஓகே, சரி. இப்ப நம்ம வந்து இத பிளேட்டிங் பண்ணிடலாமா? ரெடி ஆயிட்டா? ரெடியா இருக்கு மேம். சரி, நல்லா பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குது. அத நீங்க சொன்ன மாதிரி தான் அரைக்கிறதுல தான் இருக்கு. அந்த பூசணி விதையை நம்ம அரைக்கிறதுல இருக்கு. ஆமா ஆமா. இந்தாங்க பிளேட்டிங் பண்ணிடுவோம் அப்படியே. பூசணி விதை பாயசம் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல பாலை விட்டு காய்ச்சிக்கோங்க. அதை காயறதுக்குள்ள ஊற வச்சிருக்கிற பூசணி விதையை நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பால் காஞ்சதுக்கு அப்புறமா சர்க்கரையை சேர்த்து அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்ச விழுதையும் சேர்த்து ஒரு கொதி வந்து இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பூசணி விதை பாயசம் ரெடி. நம்மளுடைய பூசணி விதை பாயசம் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்ல டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
அதே மாதிரி இப்போ ஆடி வெள்ளி வருதா, ஸோ வெள்ளிக்கிழமையோ இல்லை நாள் கிழமையில நீங்கள் ஏதாவது ஒரு பாயசம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூசணி விதை இருந்ததுன்னா டக்குன்னு ஊற போட்டு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதில் ஏலக்காய் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம். அதே மாதிரி நெய்யில் முந்திரி திராட்சைலாம் வறுத்து போடணும்னா வறுத்து போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். அதுவும் இல்லைனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த பூசணி விதையோட வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரொம்ப நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த பாயசம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.